அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 657வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு பனானா ஃபார் லீஃப் ப்ரொடக்ஷன், அதாவது வாழை இலை உற்பத்தி தொழில் என்பது தொடர்பான தகவல்கள் இன்று வழங்கப்பட உள்ளன. விவசாயத்தில் லாபம் காண இயலாது என்பது பொதுவான கூற்றாகிவிட்ட இந்த காலத்தில் புத்திசாலித்தனத்துடன் விவசாயம் செய்தால் நிச்சயம் லாபம் சம்பாதிக்க இயலும் என்ற வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இன்றைய நிகழ்ச்சி. வாழை சாகுபடியில் வாழை குலைகள் மட்டுமல்ல, வாழை இலை, வாழை பூ, வாழை தண்டு, வாழை நார், வாழை கிழங்கு என அனைத்து பாகங்களும் வணிக வாய்ப்பு கொண்டவைதான். இன்றைய நிகழ்ச்சியில் வாழை இலை உற்பத்தி செய்து அதில் தொழில் செய்வது எவ்வாறு என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த தகவல்களை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரியின் முன்னாள் முதல்வர் டாக்டர் TN பாலமோகன் அவர்கள். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். டாக்டர் பாலமோகன் சார், பிளீஸ். Good evening to all. இது ரொம்ப நாள் நான் இந்த விவசாயிகளோட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்ச ஒரு டைட்டில், ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பனானா லீஃப் கல்டிவேஷன், அதாவது இலைக்காக வாழை சாகுபடி அப்படின்னு. இந்த ஒர்க்கை நான் ஒரு 14 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். 14 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் தோட்டக்கலை கல்லூரியில ப்ரொஃபசர் இன் ஹெட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ல இருக்கும்போது இந்த ஒர்க்கை இனிஷியேட் பண்ணேன். இது என்னோட பர்சனல் சைடு, அதாவது இது இப்படி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, யாருக்குமே தெரியாம ஒரு ஸ்லீப்பிங் இண்டஸ்ட்ரி. இதுல ஏகப்பட்ட என்ன சொல்றது டர்ன் ஓவர்ஸ் இருக்குது, யாருக்குமே தெரியாது. பனானா கல்டிவேஷன் அப்படிங்கிறதுல ரிஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ரிஸ்க் சொல்லுவாங்க. ஒண்ணு பிளான்டிங்கே எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னா, அது கொலை வரும்போது காத்து அடிக்காம இருக்கணும். காத்து அடிச்சுன்னா மரம் எல்லாம் சாஞ்சிடும். ஏன்னா 15 கிலோல இருந்து 40 கிலோ வரைக்கும் கிராப்ல லோட் ஆகும். இந்த பஞ்ச் 40 கிலோ லோட் ஆயிடுச்சு, அதுல 15-20 கிலோவோட சேர்ந்து 40 கிலோ வரைக்கும் வரும். இப்ப நீங்க G9 அப்படிங்கிற வெரைட்டி எல்லாம் போட்டோம்னா 35-40 கிலோ எல்லாம் வரும். ஈவன் கற்பூரவல்லியே அந்த அளவுக்கு போகும். அப்ப அந்த சமயத்துல காத்து அடிச்சதுன்னா மரமே சாஞ்சு போயிடும். இது ஒரு ரிஸ்க். 2வது டிசீஸ் சாகிறது, அது ஒரு ரிஸ்க். 3வது நம்ம உற்பத்தி பண்ணி கரெக்டா அறுவடைக்கு வரும்போது விலை இல்லாம போறது. இது நார்மலா நடக்கும். நீங்க அந்த சீசனோட கோயின்சைட் ஆயிடுச்சுன்னா ஒரு விலை கிடைக்கும். இப்ப நேந்திரன் எடுத்துங்களேன், 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு போகும்போது விவசாயிகளுக்கு அது பெரிய வருத்தமா இருக்கும். என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறோம், ஒரு 20 ரூபாய் 10-15 ரூபாய்க்கு போகுது அப்படின்னு. ஆனா அதே கொலை 40 ரூபாய் ஒரு கிலோ, நான் கிலோ சொல்றேன், கிலோ 40 ரூபாய்க்கு போகும்போது they'll be very happy. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்போ பல ஃபேக்டர்ஸ் இந்த வாழை கல்டிவேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஓணத்துக்கு சரியா வர்ற மாதிரி பிளான்டிங்கே பிளான் பண்ணுவாங்க. ஓணத்துக்கு விட்டுச்சுன்னா நேந்திரன் நல்ல விலை போகும். அது மாதிரி பொங்கல் டைம்ல விட்டுச்சுன்னா பூவன் நல்ல விலை போகும். அது மாதிரி ஒரு சீசனல் கிராப், இது சீசனோட இது இணைந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வரும். இப்ப இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு கடைசியில கொலை நல்ல ஈல்டு அதுல லாபம் பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு ரிஸ்கான ஒரு, நான் அடிக்கடி சொல்றேன் போச்சு இந்த சீட்டாட்டம் மாதிரி அப்படின்னு. எப்போ நம்ம தோப்போம், எப்போ ஜெயிப்போம், எத்தனையோ ஃபேக்டர்ஸ் இதை கவர்ன் பண்ணுது. இந்த பழத்தோட விலையை, ஒரு கிலோ இவ்வளவுன்ற விலையை பல ஃபேக்டர்ஸ் டிசைட் பண்ணணும். அப்படிலாம் இருக்கிற போது பிரச்சனை இல்லாமல் எளிதாக பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த இலைக்காக வாழை. இது ரொம்ப கம்மி, ரொம்ப ரிஸ்க் கம்மி. ஆனா இதுல சில ஃபேக்டர்ஸ் மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா, அதாவது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா இது வெரி சக்சஸ்ஃபுல். வெளியே யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்ட்டு. எனக்கு இப்பயும் ஹோட்டல்ல போய் சாப்பிடும் போது ஒரு பிளேட்டு, அந்த பிளேட்டுக்கு மேல இலை இருக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கும்.
என்ன ஆகும்னா ஒரு ஹெல்தியான மீல் சாப்பிட போறோம். ரெண்டாவது, எங்கேயோ ஒரு விவசாயி இலை உற்பத்தி செய்து இதன் மூலம் தன்னுடைய வருமானத்தை அவன் வந்து வாழ்க்கையை நடத்திட்டு போறான் அப்படிங்கிறது. இப்போ இந்த லீஃப் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து நார்மலா வந்து பனானா வந்து 4th இம்பார்ட்டன்ட் ஃபுட் கிராப். உலகத்திலே எல்லாரும் சாப்பிடுற பழங்கள்ல இந்த வாழைப்பழமும் ஒண்ணு. சிலர் இப்ப யூரோப்பியன்ஸ் கூட வாழைப்பழம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஆப்பிள் சாப்பிடுவாங்க, நாம வந்து வாழைப்பழம், மேங்கோ சாப்பிடுவோம். ஆனா இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபுட் அப்படிங்கிறது வந்து பனானா. 4th இம்பார்ட்டன்ட் ஃபுட். கல்பத்தருவாங்க, ஏன்னா இதனோட எல்லா பகுதியுமே பயன்படுகிறது. பிளான்ட் ஆஃப் ஆல் வெர்ச்சூஸ் சொல்றது. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இந்த இடங்கள் எல்லாம் இது வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இலையும் இது பயன்படுத்தப்படுகிறது. இப்ப இந்த ஆனுவல் டர்ன் ஓவர் அப்படிங்கிறது ஹியூஜ் ஆனுவல் டர்ன் ஓவர். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அதாவது தமிழ்நாடும் சரி, சவுத் இந்தியாவும் சரி, இப்ப நார்த்லயும் இலையெல்லாம் வந்து போட்டு யூஸ் பண்றாங்க. பெரிய டர்ன் ஓவர். தமிழ்நாட்டுல சுமார் 20,000 ஹெக்டேர்ல இந்த கல்டிவேஷன் இருக்கு. பனானா லீஃப் கல்டிவேஷன், பனானா இலைக்காக வேண்டி, வாழை இலைக்காக வேண்டி இந்த கல்டிவேஷன் நடந்துட்டு இருக்கு. இது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஒரு விவசாயி நட்டு 10வது மாசம், 11வது மாசம், 12வது மாசம் வரைக்கும் வெயிட் பண்றதுக்கு பதிலா தொடர்ந்து வருமானம் வந்து கொண்டே இருக்கக்கூடியது ஒண்ணு. தொடர்ந்து வருமானம். ஏன்னா இலை வந்து 7 நாள்ல இருந்து 8 நாளைக்கு கூட ஒரு இலை வரும். வெட்டிக்கிட்டே இருக்கலாம். அந்த வெட்டிக்கிட்டே இருக்க இலை வந்து கண்டினியூஸான வருமானத்தை கொடுக்கக்கூடியது. இது ரொம்ப சந்தோஷமானது. நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் மேங்கோல ஒர்க் பண்ணேன், ஆனா அதை விட எனக்கு பிடிச்ச கிராப் கோகனட். பிகாஸ் மேங்கோவுக்கும் கோகனட்ல என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேங்கோ ஒரு சீசன்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் காய்க்கும். ஆனா கோகனட் பாத்தீங்கன்னா மாசம் ஒரு பாளையப்படும், 45 நாளைக்கு ஒரு தடவை ஒரு அறுவடை வரும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேங்கோவோட கோகனட் வந்து அஷ்யூர்டு இன்கம் த்ரூ தி இயர். இன்கம், அதாவது அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் பாருங்க, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஃபார்மர் யாருக்குமே. இந்த தினம் மாட்டு பாலை கறந்து விற்கிறவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லது சார். ஏன்னா ஒவ்வொரு நாளும் தினம் அதுக்கான காசு கிடைக்கும். அது மாதிரி எப்போ ஒரு விவசாயத்துல தொடர்ந்து வருமானம் வருகிறதோ அப்போ வந்து சுணக்கம் இல்லாமல் இருக்கும். எப்பயோ ஒரு வருமானம் வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணும், ஏதாவது ஆகி போச்சுன்னா அந்த வருமானம் போயிடும் அப்படின்னா ரொம்ப சிக்கலானது. அந்த வழியில பார்த்தா வாழை சாகுபடியை விட வாழை இலை சாகுபடி எளிதானது. ஈஸியா வந்து உங்களுக்கு வருஷம் முழுசும் உங்களுக்கு உங்களோட வருமானம் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன பிளக்சுவேஷன் இருந்தாலும் சீசன்ல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஃபங்க்ஷன். இப்ப பாருங்களேன், இன்னைக்கு வந்து அமாவாசை. இன்னைக்கு இலையை போய் கேட்டேன், ஒரு இலை, அதாவது சின்ன சாப்பாட்டு இலை 5 ரூபாய். அதாவது ஒரு இலையில இருந்து 6 பீஸ் கொண்டு வரலாம். ஒரு இலையில இருந்து 6 பீஸ் கொண்டு வரலாம். 6 பீஸ் கொண்டு வரும்போது ஒரு இலை ஒரு பீஸ்க்கு 5 ரூபான்னா 6 பீஸ் 6 30. ஒரு இலையே 30 ரூபாய்க்கு இன்னைக்கு வச்சிருக்கு. ஒரு இலை இன்னைக்கு ஒரு 30 ரூபாய்க்கு வச்சிருக்கு. அதாவது ஒரு ஃபுல் லீஃப் 30 ரூபாய்க்கு வச்சிருக்கு. இது வந்து விவசாயிக்கு எவ்வளவு போய் சேருது அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலும் ஒரு டிமாண்ட் இருக்கிற கிராப். அது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா கண்டிப்பா நல்ல வேலை போறதுக்கு. இப்படி இந்த இது வந்து வாழை அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி பேசும்போது சொல்லியிருக்கேன், இறவை பாசனம், அதே மாதிரி இந்த பாசனம் வெட்லேண்ட் மாதிரி இந்த தண்ணி நிறுத்தி பாந்தது, ஷேடுல நிழல்களில், அதே மாதிரி ஹை டென்சிட்டி பிளான்டிங்ல இந்த கோகனட் கீழே, அப்படி எல்லா இதுக்கும் வந்து வாழை வந்து ஒரு உகந்த பயிர். எப்படி வேணாலும் கல்டிவேட் பண்ணலாம். நெருக்கியும் போடலாம். ஒரு ஏக்கர்ல கிட்டத்தட்ட 2000 கண்ணையும் போடலாம். ஒரு 4 அடியோ 3 அடியோ இடைவெளி வச்சு முழுசு நடலாம். நம்ம உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு மொபிலிட்டிக்கு மட்டும் பார்க்க முடியும். மற்றபடி நீங்க இதுக்கு வந்து ஸ்பேசிங் அப்படிங்கிறது வந்து வெரி க்ளோஸ் ஸ்பேசிங் போகலாம். 4 அடி 4.5 அடி கூட போய்க்கலாம். நான் என்ன செய்வாங்கன்னா, ஒரு கிராப் போட்டு எடுத்துட்டு அப்புறம் பக்கக்கண்ணுகள் அப்படியே அலற விட்டாங்கன்னா அதுல ஒரு 5-6 பக்கக்கண்ணுகள் இருக்கும். சாதாரணமா ஒரு வாழை மரம் ஒரு சீசன் முடியறதுக்குள்ள 45 இலை கொடுக்கும். 45 இலை எவ்ரி வீக். ஒரு இலை மாசத்துக்கு 4 இலை, 12 மாசத்துக்கு 4 48. ஸோ முடிஞ்ச பின்னாடி
பூ வந்து அந்த அதனுடைய லைஃப் சைக்கிளை முடிக்கும். ஸோ இந்த மாதிரி 48 இலை, ஒரு இலை வந்து இன்னைக்கு 5 ரூபான்னு வச்சா கூட நீங்க எத்தனை ரூபான்னு பாருங்க. இதுல பக்கத்துல இருக்க கண்ணுகள்லாம் சேர்ந்து வரும். நம்ம வந்து ஒரு கண்ணை மட்டும் விட போறது இல்லை, சைட் சர்க்கஸ் எல்லாம் விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 வெரி அட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரிங்கிறது இந்த வாழை இண்டஸ்ட்ரி. நான் சொன்னேன் இதுக்கு எல்லாத்துக்குமே அடாப்டபிலிட்டி இருக்குது. சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியால நம்ம சாப்பிட்றது வந்து எந்த ஹோட்டல்ல போனாலும் இலையில தான் சாப்பிட்றோம். ஏன்னா அது கழுவுறதுக்கு ஈஸி. உணவை நம்ம அதில் சாப்பிடும் போது நமக்கு அதுல இருந்து நிறைய சத்துக்கள் வருகிறது அப்படிங்கிற நம்ம அதை நம்புறோம். எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லயும் அதை யூஸ் பண்றதுனால அதுக்கு ஒரு தனி டிமாண்ட் இருக்குது. இது வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து அவ்வளவு ரொம்ப அட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரியா போயிடுச்சு. இப்போ இது எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா, எல்லா ஃபங்க்ஷன்ஸ், ஆஸ்பீசியஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்றோம். அந்த அதுல போட்டு சாப்பிடுறதுல ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கு. இன்னைக்கு மத்தியானம் நானும் என் பேத்தி எல்லாம் சாப்பிடும் போது என் ஒய்ஃப் தான் கேட்டா, இலையில சாப்பிடுறியா இல்ல பிளேட்ல சாப்பிடுறியான்ட்டு. இன்னைக்கு வந்து அமாவாசை. உடனே என் பேத்தி சொன்னா, எனக்கு இலையில போடு அப்படின்னா. அது என்ன சொல்லுதுன்னா, அது ஒரு ஸ்பெஷல் ஈவென்ட், அது ஒரு சாப்பாடு மாதிரி அதை ஆக்கி விடுகிறது. இலையில சோறு போட்டு சாப்பிடுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய அக்கேஷன். அந்த ஒரு 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 எண்ணத்தை ஒரு ஒரு இயல்பை கொடுக்கறது வந்து இந்த இலைகள். அதனால இதுக்கு வந்து கண்டிப்பா டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. இப்போ இதற்கான என்ன வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா இந்த இலைகள்ல ஒரு மெல்லிதான வேக்ஸ், அந்த மெழுகு கோட்டிங் இருக்கிறதுனாலதான் நம்ம சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இலை இன்டாக்டா இருக்கு. இப்ப நீங்க ஒரு இலையில சாப்பாடு போடுறதுக்கு போல ஒரு பேப்பர்ல சாப்பாடு போட்டீங்கன்னா அப்படி அப்படியே குழகுழன்னு இதாகி அதை கண்டினியூ பண்ணி முடிக்க முடியாது. ஆனா இலையில இருக்கக்கூடிய ஒரு வேக்ஸ், ஒரு மெல்லிய மெழுகு, அந்த இலைய வந்து அது இந்த வாழை இலைக்கு உண்டு. இந்த மெழுகு அது எந்த வெரைட்டில அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 வெரைட்டில ஸ்பீசிஸ்ல இருக்கு. அந்த 3 ஸ்பீசிஸ்ல ஒண்ணு வந்து மியூசா லுகென்சிஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு, அக்குமினேட்டான்னு ஒண்ணு, சிலியோகார்பான்னு ஒண்ணு. ஒவ்வொன்றுலயும் ஒரு அளவுக்கு இந்த வேக்ஸோட அளவு இருக்குது. இல்ல 0.58 அப்படிங்கிறது ஒண்ணு 1.05, இன்னொன்னு வந்து 1.41. இந்த அளவுக்கு வேக்ஸ் அதுல பிக்சடா இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு இருக்கிற வேக்ஸ் இருக்கிற லீஃப் வேணும் அப்படிங்கறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, சாப்பிடுறது தவிர இந்த இலைகளை குக் பண்றதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க கேரளால மீன் பொழிச்சது அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லுவாங்க. மீன் பொழிச்சது, மீனை எல்லாம் ரெடி பண்ணி அந்த அதுல இருக்கிற கண்டென்ட், அதாவது என்னன்னா அந்த மசாலா எல்லாம் தடவி மடக்கி ஆவியில வச்சு வேக வைப்பாங்க. அந்த மீன் பொழிச்சதுக்கு இந்த இலை ரொம்ப நல்லா இருக்கும், வாழை இலை. கன்னியாகுமரி, நாகர்கோவில் எல்லாம் இந்த பூரணம் மாதிரி ஒண்ணு பண்ணி வச்சு அதையும் செய்வாங்க. அதாவது இலையில பேக் பண்ணி உள்ளுக்கு வச்சு அதை குக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அது மாதிரி பல இது இருக்குது. இதனோட மெல்டிங் பாயிண்ட் வந்து 78.78ல இருந்து 82 டிகிரி வரைக்கும் இதனோட மெல்டிங் பாயிண்ட் இருக்கு. அந்த வேக்ஸோட மெல்டிங் பாயிண்ட் அது வந்து எடிபிள் வேக்ஸ். நம்ம சாப்பிடுற வேக்ஸ் வந்து கேரபோ அப்படிங்கிற ஒரு வேக்ஸ் தான் எடிபிள் வேக்ஸ். இந்த ஃப்ரூட்ஸ்களுக்கெல்லாம் மேல ஸ்ப்ரே பண்ணி ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு, எஸ்பெஷலி ஆப்பிள்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணுவாங்க, கேரபோ அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இந்த வேக்ஸ் வந்து எடிபிள் வேக்ஸ், ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ நான் சொன்ன இந்த 3 டைப், இந்த பாத்தீங்களா, இதனுடைய இலையோட இந்த அளவு பாத்தீங்கன்னா இதுல வேக்ஸ் இருக்கிறதுனாலதான் இது வந்து இன்டாக்டா இருக்குது. இது ஒரு டைப். இதுக்கு அடுத்து சிலியோகார்பா. இதனோட லீஃபும் அந்த மாதிரி நல்ல ஸ்டிப்பா இருக்கும், சாப்பிடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து இதுவும் இதெல்லாம் வைல்டு ஸ்பீசிஸ். இந்த மாதிரி 2-3 டைப்ஸ் இருக்குது. இப்போ இந்த இலைய பத்தி சயின்டிபிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று இருக்குது. ஒவ்வொரு இலையும் எத்தனை நாளைக்கு ஒரு வெளியே வரும், எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டு அது அப்படி பிரியும். அன்ஃபர்லிங் அப்படிங்கிறது வந்து இலை விரிந்து முழுமையாக வெளியே வருவது கிட்டத்தட்ட 6 நாள் ஆகும் ஒரு இலை வெளியே வருவதற்கு. அதே மாதிரி ஒரு வாழை மரத்துல 23 இருந்து 50 இலை வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி இந்த கிராப்ல இருந்து வெளியே வர இலைகள் வந்து
கிட்டத்தட்ட 7 நாள்ல இருந்து 10 நாள் வரைக்கும் இருக்கும். சில சமயத்துல 15 நாள் கூட ஆகும். அப்போ எந்த வெரைட்டி குயிக்கா இலையை தள்ளுது, இந்த இலைக்கு ஒரு இலைக்கும் இன்னொரு இலைக்கும் இடைப்பட்ட நாட்களை என்ன சொல்லுவாங்கன்னா பிலக்ரான் அப்படின்வாங்க. பிலக்ரான்னா the days in between first leaf to the second leaf, எமர்ஜென்சிக்கு ஒரு இலைக்கு இன்னொரு இலைக்கும். சோ இந்த மாதிரி இதனுடைய இதுல இந்த சயின்ஸ் படிச்சவங்க தெரியும். இந்த பிளாய்டி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. பிளாய்டி அப்படிங்கிறது என்னன்னா, இவன் நம்மளோட பிளாய்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம டிப்ளாய்டு மாதிரி 23 46 குரோமோசோம்ஸ். ஆனா வாழையை பொறுத்தளவுக்கு ஒரு செட் வந்து 11. ஆக வாழையில 22 குரோமோசோம் இல்லைன்னா 33, 44 டெட்ராப்ளாய்டு, பென்டாப்ளாய்டு 55 இப்படி செட்டா இருக்கும். இந்த டிப்ளாய்டு அப்படிங்கிறது பிளான்ட் வந்து ரொம்ப சிறுசா இருக்கும். டிப்ளாய்டு பிளான்ட்டை பார்த்தாவே தெரியும், தண்டு ரொம்ப நேரவா இருக்கும். ட்ரிப்ளாய்டு பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் பெருசா இருக்கும். டெட்ராப்ளாய்டு இன்னும் பெருசா இருக்கும். பென்டாப்ளாய்டு இன்னும் பெருசா இருக்கும். இந்த மாதிரி இந்த பிளாய்டு லெவல் ஆட் ஆக அதனுடைய சைஸ் வந்து பெருசாகும். அதே மாதிரி இலையும் அதற்கு தகுந்த மாதிரி பெரிய இலையாக அகண்டதாக இருக்கும் இந்த பிளாய்டி அப்படிங்கிறத பொறுத்து. இதுல 2 இருக்கு, அக்குமினேட்டான் இருக்கு, பல்பிசானான் இருக்கு. நாம வந்து இதுல நிறைய ஆராய்ச்சி ரொம்ப பண்ணல. வாழையை பொறுத்தளவுக்கு இலைக்காக வேண்டிய ஆராய்ச்சி ரொம்ப கம்மி. இந்த இன்னொன்னு சொல்லுவாங்க, இலையில இருந்து இந்த மரத்துல இருந்து இந்த டெக்ஸ்டைல்ஸ் எடுக்கிறது மாதிரி, அதாவது நூல் எடுத்து சட்டையே வருது. பிலிப்பைன்ஸ்ல இருந்து பனானா ஃபைபர் ஷர்ட் இருக்கு. பனானா ஃபைபர்ல ஷர்ட் இருக்கு. பிலிப்பைன்ஸ் போனீங்க வாங்கலாம். வெரி காஸ்ட்லி அகைன். நான் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ட கேட்டு பார்த்தேன், ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. பனானால ஃபைபர்ல செய்யற ஷர்ட். நம்ம வந்து காட்டன்ல போடுற ஷர்ட் நம்ம போடுறோம். அதே மாதிரி வாழை இலையில் வாழை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஃபைபர்ல இருந்து ஷர்ட் செய்யறாங்க. அது மியூசா டெக்ஸ்டைலானான்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இருக்கு, ஒரு ஸ்பீசிஸ் இருக்கு, அதுல இருந்து எடுக்கிறாங்க. இப்போ இந்த நான் முதல் சொன்னேன், டிப்ளாய்டு லெவல்ல வச்சு இலைகளின் வெளிவரும் தன்மையும் மொத்த எண்ணிக்கையும் மாறுபடும். அப்படி மாறுபடும் போது எந்தெந்த வெரைட்டி நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூவன் அப்படிங்கறத வந்து இலைக்காக வேண்டி நீப்பூவன் அப்படிங்கறத யூஸ் பண்றாங்க. இதே மாதிரி 2-3 வெரைட்டிஸ் இருக்கு. அந்த எந்தெந்த வெரைட்டிஸ் பார்க்கலாம். இப்போ நாம என்ன வெரைட்டிஸ் பார்த்துட்டு அதுக்கடுத்து பல ப்ரொடக்ஷன்ல வந்து நான் சொன்னேன், தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல எங்கெங்க வந்து விவசாயிகள் வந்து கொஞ்சம் ஒரு 10 ஏக்கர் பண்ற மாதிரி இருக்காங்களோ அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அந்த கமர்ஷியல் சைடு வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ எப்படி வெரைட்டி செலக்ட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். வெரைட்டி எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, நல்ல இலை, கிழிஞ்சு போகாத, சாப்பிட்றதுக்கு உகந்த மாதிரி இலை இருக்கணும். இலை புள்ளி நோய் வராம இருக்கணும். அது வந்து அந்த இலைகள் வந்து குறுகிய காலத்துல சடன்னு வெளியே வந்துகிட்டே இருக்கணும். அதுல வந்து சப்போஸ் ஒரு டைம்ல ஒரு பஞ்ச் எடுத்துட்டு அப்புறம் செகண்ட் கிராப்ல, அதாவது ஃபர்ஸ்ட் ரெப்டூன்ல இருந்து இலைக்கு விடுறது. அதே மாதிரி கன்றுகள் அதிகமாக அந்த வாழை பக்கக்கன்றுகளை அதிகமா விடணும். பக்கக்கன்றுகள் அப்படி ரெகுலரா வந்துச்சுன்னா அப்படின்னா அது வந்து ஏற்ற வகை அப்படின்னு சொல்லி. ஏன்னா பக்கக்கன்று நிறைய வர வர உங்களுக்கு ஒரு பக்கக்கண்ணுல இருந்து 35-40 இலை வந்துச்சுன்னா ஒரு 20 பக்கக்கண்ணு இல்லைன்னா 5 பக்கக்கண்ணு இருக்குன்னா உங்களுக்கு வந்து லீவ் ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும். ஸோ பக்கக்கண்ணு அதிகமா விடணும், நோய் வரக்கூடாது. ஃப்ரீக்வன்சிஸ் ஷார்ட் ஃப்ரீக்வன்சில இலையா தள்ளி விடணும். ஏன்னா 7 நாள்ல 8 நாள்ல தள்ளி விடுறது இருக்கு, 10 நாள் 15 நாள் தள்ளி விடுறது இருக்கு. ஆக பீக்கா இலை வந்துகிட்டே இருக்கும். ஒரு மாசத்துக்கு அட்லீஸ்ட் 4 இலை வந்துச்சுன்னா ஒரு ஐடியல் வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்ப என்னென்ன வெரைட்டிஸ்? இலை வாழை அப்படின்னு ஒரு வாழை, இலைக்குன்னே ஒரு வாழை, பிபி டைப். ஆனா இது நார்மலா ஈஸியா கிடைக்காது, இந்த வெரைட்டி கிடைக்கிறது கஷ்டம். அதே மாதிரி குன்னன் அப்படிங்கிற ஏபி டைப். நான் பின்னு சொல்றது பல்பீசியானா, ஏன்னு சொல்றது அக்குமினேட்டா. இது 2 டிப்ளாய்டு டைப். ஈஸியா அது வந்து இந்த கன்றுகளை பெறுவதற்கு கஷ்டம். ஆனா இதுக்கு பதிலா பூவன் எளிதாக கிடைக்கக்கூடியது. இது இன்னொரு மேலை நாடுகள் இதுக்கு பேர் மைசூர்னு சொல்லுவாங்க. பூவன் வெரைட்டியா மைசூர்னு சொல்லுவாங்க. ட்ரிப்ளாய்டு. இத பாளையங்கோடன் அப்படின்னு சொல்லுவாங்க கேரளால. கற்பூர சர்க்கரை கிளின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல, ஆல்பின்னு ஒரு இடத்துல. இன்னொன்னு வந்து இந்த புலி மாதிரி இருக்கனால சில இடங்கள்ல மலேசியால வந்து பிசாங் இமிலி அப்படின்னுவாங்க. எமிலினா புலி, அந்த மாதிரி. இது வந்து கமர்ஷியலா நிறைய இடத்துல இலைக்காக கல்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு ரகம். இதுக்கு அடுத்து மொந்தன் இலை கொஞ்சம் வேற வேறான்னு இருக்கும், பார்த்தாவே தெரியும்.
இதுல என்னன்னா சில சமயத்துல கிழங்கு நோய் வந்துச்சுன்னா பிரச்சனை. இதுல எல்லா ரகத்தை விட ரொம்ப ப்ரிஃபரபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பூவன்ல கிழங்கு நோயே வராது. வீட்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து ராட்டுன்னு வாங்க. ராட் வந்து பாக்டீரியல் டிசீஸும், வீட்டு வந்து ஃபங்கல் டிசீஸ். இந்த 2 டிசீஸும் வராத ஒரு ரகம் வந்து பூவன். அதனால உங்களுக்கு கிழங்க போட்டு விட்டோம்னா பிரச்சனை இல்லாம இருக்கலாம், நோய் வராது, ஒன்னும் கிழங்கு அழுகல் வராது. கிழங்கு அழுகல் வந்துச்சுன்னா சடசடன்னு பரவிடும். அதனால இந்த வெரைட்டி ஏத்தது. இதை தவிர்த்து சாபா அப்படிங்கிற வெரைட்டி ABB, இதுல லீவ் ஸ்பாட் ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி NRCP செலக்ஷன் 1 அதுவும் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கற்பூரவல்லி டைப் சொல்லுவாங்க. அது மாதிரி பேயன் அப்படிங்கிற ரகத்தை யூஸ் பண்ணுவாங்க. கெர்ச்லூப் அப்படிங்கிற வெரைட்டி இருக்குது, ABB. இவை அனைத்தும் வந்து இலைகளுக்கானது. எந்த கன்றுகள் எளிதாக உங்களுக்கு கிடைக்குதோ அந்த கன்றுகள் சிறந்தது. எந்த வகை நான் வெரைட்டின்னு சொல்றேன், அப்படி வச்சுக்கலாம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க பூவன் வந்து மோஸ்ட் ப்ரிஃபரபிள், நோய் வராது. நம்ம பார்க்கலைனாலும் உரங்குறேன் பத்தலைனா கூட மேனேஜ் பண்ணோம், அப்படி ஈஸியா போயிடும். அதனால வந்து இருக்கலே இது எப்ப நடருது அப்படின்னா எந்த சீசன்ல வேணாலும் நடலாம். நார்மலா இதுக்கு என்ன அப்படின்னா ஒரு ரெகுலர் சீசன்ல நட்டு ஒரு கொலையை எடுத்துட்டு அடுத்த சீசன்ல, அதாவது ஒரு வருஷம் முடிஞ்ச உடனேவும் அப்படியே இலைக்கு விட்டுருவாங்க. இதுதான் இலை சாகுபடியாளர்களுக்கான நார்மலா செய்யறது. இது இல்லாம இன்டர் கிராப்பா போடலாம். இன்டர் கிராப் அப்படிங்கிறது வந்து பனானாக்கு உள்ள ஷேடுக்குள்ளேயும் போடலாம், வாழையோட வேற கிராப்பும் சேர்த்துக்கலாம். ஆனியன், டொமேட்டோ, வெண்டி இந்த மாதிரி. ஏன்னா ஒரு கிராப்பை டிபெண்ட் பண்ணிடலாம பல கிராப்போடையும் சேர்த்து போடலாம். அந்த மாதிரி ஒரு இப்ப பிளான்டிங் சிஸ்டம் எப்படின்னா, இப்போ கோகனட்டுக்குள்ள போனோம்னா ஒரு 400 இருந்து 800 கன்றுகள் நடலாம். பியூர் பிளான்டிங்னா 4.5 இருந்து 4.5 அடி, ஒண்ணுக்கு ஒண்ணு கிட்டத்தட்ட 2150 பிளான்ட் ஒரு ஏக்கர்ல நடலாம். ப்ராஃபிட்னு பாத்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் இருக்கும். இது 1 மீட்டருக்கு 1 மீட்டர் நடுவாங்க. அது ரொம்ப உங்களுக்கு உள்ளுக்கு போறதுலாம் கஷ்டமா இருக்கும். நார்மலா 4க்கு 4 2000 2200 பிளான்ட் போறது ரொம்ப ஐடியலான சிஸ்டம். இப்போ இதெல்லாம் நட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க. அதுக்கு பின்னாடி எவ்வளவு உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த 113 கிராம் 113 கிராம் 339 கிராம் NPK, இதுதான் இதுக்கு ரெக்கமெண்டேஷன். பொதுவா இதுக்கு ரொம்ப முக்கியமான நியூட்ரியன்ட் பாத்தீங்கன்னா நைட்ரஜன் குறைச்சிட்டீங்கன்னா இலை வெளி வருவது கம்மியா இருக்கு. அப்ப 113 கிராம் அப்படிங்கறது வந்து நைட்ரஜன் பிக்ஸ் பண்ணிடுறோம். பாஸ்பரஸ் ஒரே டோஸ் போட்டலாம், பொட்டாசியம் நைட்ரஜனும் ஸ்பிளிட் பண்ணி போடணும். 2 மாசத்துக்கு கூட போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லது. இல்ல அப்படின்னா 3 மாசம் 5 மாசம் 7 மாசம் ஒரு 3 months இன்டர்வல்லையும் கொடுக்கலாம். கொடுத்தோம்னா அது நல்லா இருக்கும். இந்த நைட்ரஜன் மட்டும் கரெக்டா கொடுக்கணும். நைட்ரஜன் கம்மியா போச்சுன்னா இலை வெளி வருவது தாமதப்படும். அதனால சொல்லியிருக்காங்க நைட்ரஜன் மட்டும் கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்ட்டு. இது மாதிரி நைட்ரஜனோட எஃபெக்ட் என்னன்னு சொல்லி சொன்னது இது. இது நிறைய ட்ரையல்ஸ் ஒன்று எங்க நடந்தது. எல்லாமே என்ன சொல்லணும்னா நைட்ரஜன் வந்து கரெக்டா பாத்துங்க, அது கொடுத்தீங்கன்னா இலைகள் வெளி வருது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நைட்ரஜன் பேஸ்ட் அதுல உள்ளவங்க. இப்போ நம்ம வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் ஓரளவுக்கு கொடுக்கணும். ஏன்னா இல்லைன்னா இலைகள் வந்து ஒரு மாதிரி சுருங்கி வந்துடும். ஒரு 2 3 ஸ்ப்ரே ஒரு இயர்ல 2வது 3வது மாசம் 5வது மாசம் 7வது மாசம் அந்த கீழே நைட்ரஜன் இது உரம் கொடுக்குற போது மேல வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த மாதிரி கொடுக்குற போது இலைகள் வந்து முரடா இருக்காது. அதாவது வந்து அதோட கொஞ்சம் பிளெக்சிபிலிட்டி இருக்கும். இல்லைன்னா ரொம்ப முரடா இருக்கும். நம்ம இலைய அப்படி ஸ்ப்ரெட் பண்ணும்போது அப்படி தூக்கிட்டு நிற்கும். நம்ம மைக்ரோ நியூட்ரியன்ட்டும் மேக்ரோ நியூட்ரியன்ட்டும் பேலன்ஸா இருந்துச்சுன்னா இலை அப்படியே தரையோட இல்லைன்னா எங்க உட்காந்து சாப்பிடுறோமோ அதோட அழகா செட் ஆகும். அந்த மாதிரி களைகள் முன்னாடி ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஒன்ஸ் நீங்க ஒரு 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 6 மாசம் 8 மாசம் ஆயிடுச்சுன்னா அப்படியே எல்லாமே அடர்ந்துடும். அப்ப களை எடுக்கிறது ரொம்ப தேவையில்லாத ஒன்றா தான் இருக்கு, ரொம்ப தேவைப்படாது. எஸ்பெஷலி கோகனட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. நான் இங்க கோயம்புத்தூர்ல யாராவது இருக்கிற ஃபார்மர்ஸ் இதை பார்த்துட்டு இருக்காங்கன்னா, இஸ் a very good intercrop below coconut. அந்த நிழலுக்கும் வெயிலுக்கும் கிடைக்கிறதுக்கும் அழகா கோகனட்ல இதை கொண்டு போகலாம். அதனால வந்து விவசாயிகள் இதுல வார லாபத்தை பாத்தீங்கன்னா தென்னை மரத்திலிருந்து கிடைக்கும் லாபத்தை விட ஒரு மடங்கு கூட. தென்னை மரத்துல ஒரு 80,000 ரூபாய் 70,000 ரூபாய் கிடைக்குதுன்னா இந்த வாழை சாகுபடி பண்ணா அதுலயே 1 லட்சத்துக்கு மேல கிடைக்கும். ஆக தொடர்ந்து இன்கம், விவசாயிக்கு பணம் கையில வந்துகிட்டே இருக்கும். எல்லா நாளும் இலை ஏறும். அது எப்படின்றது நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ ஹார்வெஸ்ட்னு வருவோம்.
கிட்டத்தட்ட ஹார்வெஸ்ட் லைஃப் வந்து ஒண்ணு வந்து 15 மாசம் வந்து 20 மந்த் வரைக்கும் வரும். அதாவது நீங்க நட்டதுல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா கொலை எடுக்கிற போதுல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே அப்படியே கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட 20 மாசம் வச்சுக்கலாம். நல்ல உரமும் நல்ல பராமரிப்பும் இருந்ததுனால் வாழையடி வாழையாக போயிட்டே இருக்கும். மாத்திரம்னு அவசியமே கிடையாது. நீங்க பூவன் மாதிரி ஒரு வாழையை போட்டீங்கன்னா போயிட்டே இருக்கலாம். அது பாட்டுக்கு இருக்கணும். 10 வருஷம் 15 வருஷம் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். ஆனா என்ன அப்படின்னா கீழே வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதாவது அசோஸ்பெரிலம், பாஸ்போபாக்டீரியம், சுடோமோனாஸ், ட்ரைகோடர்மா இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கிழங்கு ஹெல்த்தியா இருக்கிற வரைக்கும் இலை வெளியே வந்துகிட்டே இருக்கும். 7 நாள் 8 நாளைக்கு கூட வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர்ல நம்ம பண்ணோம்னா 2 to 3 லட்சம் இலைகள் வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது 2 வருஷத்துல. ஆனா ஆவரேஜா நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு 1.5 லட்சம் இலை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுல ஒரு பண்டல் அப்படிங்கிறது இப்ப கமர்ஷியல் சைட் போயிடலாம். இப்ப கல்டிவேஷன் ஒரு பெரிய இதே கிடையாது. தோண்டணும், ஒரு 4 அடிக்கு குழிய தோண்டி கண்ணை போட்டோம்னா வரும். அப்புறம் கிட்டத்தட்ட 4-5 மாசத்துல இருந்து சைட் சக்கர் வரும். அந்த சைட் சக்கர்ல ஒரு சக்கர் ஒவ்வொரு இதையும் மேட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு வாழை அதை சுத்தி இருக்கிற கன்றுகள் மேட். அந்த மேட் வந்து 4-5 மேட் வந்து அதுல இருந்து பக்க கன்றுகள் அப்படியே மெயின்டைன் பண்றது. இப்ப நான் சொல்றது மாதிரி ஒரு 2500 to 3000 பண்டில் வரைக்கும் கிடைக்கும். ஆக ஒரு வருஷத்துக்கு 1200 பண்டில் வந்து 1500 பண்டில் ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும். இப்ப காஸ்ட் எக்கனாமிக்ஸ் பார்ப்போம். காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பண்டில் இன்னைக்கு வந்து 450 ரூபா வரைக்கும் போகும். சீசன்ல நல்ல விலை கிடைக்கும் போது சாதாரணமா 250 ரூபா 300 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு ஏக்கர்ல கிட்டத்தட்ட 3,12,000 ரூபாய் வரைக்கும் விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதோட கல்டிவேஷன் காஸ்ட் வந்து மேக்சிமம் போனா ஒரு 1.5 லட்சம் 1 லட்சத்துக்கு வரும். விவசாயிக்கு 2 லட்சம் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆன் அன் ஆவரேஜ் ஒரு ஏக்கர்ல 2 லட்சம் ரூபாய்க்கு இலைக்கு நிக்குது. இது என்ன ஒண்ணுன்னா ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. காத்துக்கு சரிஞ்சிரும் விழுந்துரும் அப்படின்னு கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ என்னன்னா நீங்க வெட்டி கொடுக்கறதா இருந்தா ரெகுலரா இருக்குன்னா கான்ட்ராக்ட் மாதிரி வந்து அவங்க வாட்டி எடுத்து போயிட்டே இருப்பாங்க. என்ன ஒண்ணு விலை கூடும் போது விலை கூட கொடுக்க மாட்டாங்க, குறையறும் போதும் குறையாவ கொடுக்க மாட்டாங்க. ஒரே ரேட்டு 250 ரூபா ஒரு பண்டில், இல்லைன்னா 300 ரூபா ஒரு பண்டில். ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி நமக்கு மாசத்துக்கு இவ்வளவு காசுன்னு வந்துடும். அது ரொம்ப சிம்பிள், வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் மாதிரி தொடர்ந்து பணம் வர்றதுல இது ஒண்ணு. ஆனா இது நிறைய பேர் இதுக்குள்ள வரல. அதுக்கு ஒரு காரணம் மட்டும் சொல்றேன், ஏன் இந்த இதுக்குள்ள வர முடியல அப்படிங்கிறதுக்கு மட்டும் பின்னாடி சொல்லுவோம். நீங்க அதை பாத்தீங்கன்னா நான் சொல்லி முடிக்கணும். இந்த போட்டோ நான் எடுத்தது 2015 2006 நினைக்கிறேன். இந்த ஆள் அந்த இதுல போய் நான் அவரை பார்த்து இந்த போட்டோ எடுத்தேன். பேர் மறந்து போச்சு, சிவசாமின்னு நினைக்கிறேன் இவர் பேர். இவரும் ஒரு ஒய்ஃப் தான் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இலை வெட்டுறது. இவரோட ஷர்ட்டை பாருங்களேன், ஃபுல்லா வாழைக்கரை. ஒரு நாளைக்கு 1 ஏக்கர் இவர் கவர் பண்ணுவார். 1 ஏக்கர். ஆனா 1 ஏக்கர்னா எல்லா 200 400 4000 மரத்துலயும் இருக்காது. அங்கங்க எடுத்து இவர் வந்து பண்டில்ஸ் பண்ணினா 1 ஏக்கர் இவரு இருந்துச்சுன்னா அப்படி. அப்போ தொடர்ந்து வேலை செய்யணும்னா 8 ஏக்கர் இருந்துச்சுன்னா இப்படி ஒரு குடும்பம் வச்சுக்கலாம். இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டிதான் இது தொழிலாக பரவவில்லை. ஒரு 10 ஏக்கர் இருந்துச்சுன்னா இந்த ஒரு ஃபேமிலி வச்சுக்கலாம். இந்த ஃபேமிலி வெட்டி தினம் ஒரு 100 பண்டில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு அந்த பண்டில் போயிட்டே இருக்கும். இந்த பண்டில் எடுத்து கொண்டு போய் ஹோட்டல்ஸ்ல சப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஒரு பெரிய எக்ஸலன்ட் சப்ளை செயின். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. எக்ஸலன்ட் சப்ளை செயின். தினம் இலை, தினம் வெட்டணும், தினம் போகும். ஆனா இத சில பேக்கிங்ல எல்லாம் கிட்டத்தட்ட 15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. நீங்க தஞ்சாவூர் போனீங்கன்னா கரெக்டா செய்வாங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த இலையே கிட்டத்தட்ட 8 அடி உயரத்துக்குள்ள நீங்க அந்த இலையில வந்து ஒரு மனுஷன் படுத்துக்கலாம். அவ்வளவு தூரத்துக்கு அந்த இலைகளா இருக்கும். சோ இப்ப இந்த ஒருத்தர் இந்த ஃபேமிலியை இவரும் இவர் மனைவியும் இருக்க வேண்டும் என்றால் நீங்க ஒரு 8 ஏக்கர்ல இருந்து 10 ஏக்கர் வச்சிருந்தா மட்டும்தான் ஒரு ஃபேமிலியை ரிட்டைன் பண்ண முடியும். நீங்க 1 ஏக்கர் வச்சிருக்கீங்கன்னா அவன் வரமாட்டான். இன்னைக்கு வருவான், அப்புறம் நாளைக்கு வரமாட்டாங்கன்னா தொடர்ந்து அவனுக்கு வேலை இருக்காது பாருங்களேன். அப்ப 4 விவசாயிகள் 5 விவசாயிகள் சேர்ந்து ஒரு 8 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே அவங்க சைக்கிள்குள்ளேயே இருக்கு. ஏன்னா அவனுக்கும் தொடர்ந்து வருமானம் வரணும். இது இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டிதான் இந்த இண்டஸ்ட்ரி வந்து அவர் ஒரு ஸ்லீப்பிங் இண்டஸ்ட்ரி மாதிரி போயிடுச்சு. அடுத்து பாருங்களேன், இதோட குவாலிட்டி என்ன அப்படின்னு. இதுல எப்படி வாழைக்கு தரம் பிரிக்கிறோமோ அதே மாதிரி இதுல 3 தரம் சொல்லுவாங்க. ஒண்ணு கடி அப்படின்வாங்க,
இன்னொன்னு பொந்தன் அப்படின்வாங்க, இன்னொன்னு விரிகுருத்து அப்படின்னு. இப்ப அந்த படத்தை பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண கரெக்டா இருக்கும். பாருங்க, தடி அப்படிங்கிறது நீங்க பாக்குறது இந்த தடி, இது தடி மாதிரியே இருக்கும், இது தடி மாதிரியே இருக்கும். இத ரொம்ப நாள் வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட 10-15 நாள் வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாம். இது விரிகுருத்து, அதாவது பொந்தன் அப்படின்னு. பொந்தன் அடுத்த ஸ்டேஜ், லேசா ஓப்பன் ஆயிடுச்சு, இது அடுத்த ஸ்டேஜ். இது விரிகுருத்து. இது ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது, இது கொஞ்சோண்டு மெச்சூர்ட் லீவ். இது ரொம்ப நாள் வச்சுக்கலாம், அதுக்கு கொஞ்சம் கம்மியாயுது. இதுதான் 3 டைப். இந்த 3 டைப் எடுக்கலாம். இப்ப லாங் டிஸ்டன்ஸ் மார்க்கெட்டுக்கு இது ஓகே, இது ஷார்ட் டிஸ்டன்ஸ் மார்க்கெட்டுக்கு, இது லோக்கல் மார்க்கெட். இதெல்லாம் அந்த இலை வெட்டுறவனுக்கு தெரியும். அதை பேக் பண்ணும்போது அவன் பேக் பண்ணி கொடுக்குற போதே சொல்லுவான், இந்த இது அவங்களுக்கே தெரியும், இந்த இது 10-15 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கணும், நீங்க ஓபன் பண்ற வரைக்கும் ஒண்ணுமே ஆகாது, அப்படி நல்லா இருக்கும். இந்த மாதிரி இருக்கு. இப்போ அதுக்கான கத்தியை பாத்தீங்கன்னா, வெட்டுற கத்தி, இந்த கத்தி அதை எப்படி வெட்டுறான்னு பாருங்க. அழகா தலையை கட்டிட்டு சந்தோஷமா வேலை செய்யறான். அத தோல்ல போட்டுக்குவான், வெட்டி 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 தோல்ல போடுறான். பாருங்களேன், 1 2 3 4 5 6 7, இதெல்லாம் 8 அடி உயரம். அவன் அடிக்கு மேலே நிக்க காட்டுறான் பாருங்க, அழகா. இதுல என்ன அப்படின்னா, 8 அடிக்கு வரைக்கும் அந்த இலையெல்லாம் வரும். நல்லா ஃபீட் பண்ணலாம், நைட்ரஜன் கொடுத்தா. அதனால அந்த மாதிரி இது அவனோட ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அத ஒரு ஷேட்ல எடுத்து பேக் பண்ணி அவன் மேல நிக்கிறான் பாருங்க, இலை மேல நிக்கிறான் பாருங்க, ஒன்றும் ஆகல. நீட்டா பேக் பண்ணி கட்டி வந்துச்சு பாருங்க. இந்த ஆள் 5 அடி 8 அடிக்கு இலை. இப்படி ரெகுலரா போயிட்டு இருக்குது. ஒரு ஏக்கர்ல ரொம்ப ஸ்மார்ட்டா பண்ணீங்கன்னா 2 லட்சம் ஈஸியா கிடைக்கும். கோகனட் குள்ள போட்டா ஒரு சூப்பரான இன்கம், தென்னை மரத்தை விட அதிகமான லாபம். தண்ணி மட்டும் லாரி லோட் ஆயிடுச்சு. ஒரு 10 ஏக்கர் இருக்கிறாங்கன்னா அடுத்ததுன்னா ஒரு லோட் ஆயிடும், பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இது ஒரு சிறப்பான, என்ன சொல்றது, வருமானம் தரும், ரிஸ்க் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு தொழில். இது பரவலாக பரவ வேண்டும் என்பதே என் ஆசை. இதுல இருந்து ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. ஜோசாருக்கு இன்னைக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு ஜோசார். தேங்க்யூ சோ மச். வாழ்த்துக்களுக்கு நன்றி. இதுவரை பனானா ஃபார் லீஃப் ப்ரொடக்ஷன், வாழை இலை உற்பத்தி தொழில் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். வழங்கியவர் டாக்டர் TN பாலமோகன். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவில் இணைந்துள்ள அரண் ஃபுட்ஸ் பியூர் ஆர்கானிக்ஸ் என்ற நிறுவனத்தில் இருந்து நண்பர் பேச வந்திருக்கிறாரு. சார், உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். சார் வணக்கம், என் பேர் ரவிச்சந்திரன் ஃப்ரம் கோபிச்செட்டிப்பாளையம். எஸ் சார், ப்ளீஸ். நான் ஒரு ஆர்கானிக் ஃபார்மர் ஃபார் த லாஸ்ட் 10 years. ஓகே. ஆர்கானிக்ல இந்த லீஃப் பனானா ப்ராஃபிட்டபிளா இருக்குங்களா? நல்ல லீவ்ஸ் கிடைக்குமா? ஏன்னா நான் நேந்திரன் ஆர்கானிக்கா பண்ணி நான் நேந்திரன் சிப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். நேந்திரன் லோக்கல் மார்க்கெட்டும் காய் கொடுக்குறேன். ஸோ இது பனானா எனக்கு ரெகுலர் இன்கம் அப்படிங்கிற ஒரு பேஸ்ல பாத்தீங்கன்னா சார் சொன்னபடி ஒரு நல்ல ஒரு விஷயமா தெரியுது லீஃப் பனானா. ஸோ ஆர்கானிக்ல பண்ற லேண்ட்ல இது ப்ராஃபிட்டபிளா இருக்குமா? சரி, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க சாயிலோட ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் எவ்வளவுன்னு பாருங்க. ஓகே. ஆர்கானிக் நார்மலா நிறைய பேர் தோத்து போறதுக்கு என்ன காரணம்னா, ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட பேசிக் அப்படிங்கிறது சாயில்ல ஆர்கானிக் கண்டென்ட் போதுமான அளவுக்கு இருந்தா தான் பிளான்ட் தன்னை ஸ்டெபிலைஸ் பண்ணி. ஓகே. இப்ப நான் ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னா, நான் கெமிக்கல் இல்லாத உணவை சரி விகிதத்தில் நான் சாப்பிடணும். ஓகே. எனக்கு வேண்டிய கார்போஹைட்ரேட் வேணும், கரெக்டா எனக்கு ஃபேட் வேணும், என்னோட புரோட்டீன் வேணும், எல்லாமே பேலன்ஸ் ஆனா மட்டும்தான் நான் நல்லா இருப்பேன். அப்போ பிளான்ட்டுக்கு சாயில இருக்கிற கார்பன் கண்டென்ட் தான் ஒரு கோர் ரெக்யர்மெண்ட். ஓகேங்க. இப்போ உங்க சாயில்ல இருக்க கார்பன் கண்டென்ட் எவ்வளவுன்னு பார்த்து 1% இருக்குன்னா நீங்க பரவாயில்ல. 3% 4% உங்களோட ஆர்கானிக் கண்டென்ட் வந்துருச்சுன்னா நீங்க ஆர்கானிக் ஃபார்மரா இருக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. என்னோட சாயில்ல இருக்கக்கூடிய ஆர்கானிக் கண்டென்ட் 0.2 இருக்கு அப்படின்னா நீங்க பயிரையும் பாழ்படுத்தி நாமளும் நஷ்டத்துக்குள்ள. இப்ப என்ன அப்படின்னா, நீங்க ஆர்கானிக்கா உள்ளுக்கு போறதுக்கு
முதல் நீங்க கெமிக்கல் இருக்குன்னா ஸ்லோவா கெமிக்கலை வித்ட்ரா பண்ணணும். ஓகே நான் ஆரம்பத்துல என்ன செய்வாங்கன்னா, நான் ஆர்கானிக்கா மாறணும்னு ஒண்ணுன்னா 50% கெமிக்கல் 50% ஆர்கானிக் போகலாம். அதுக்கடுத்து 75%. நான் சொல்றது வந்து சாயில என்ரிச் பண்றது. இப்படி அப்படியே போயிட்டு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துல கம்ப்ளீட்டா கெமிக்கலை டிஸ்பென்ஸ் பண்ணலாம். இது ஈஸியஸ்ட். உங்களுடைய என்ன சொல்றது, உங்க லாபம் பறிபோகாமல் ஈஸியா டிரான்ஸ்ஃபர் ஆயிடலாம். ஓகே நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஆர்வ கோளாறுல இப்ப வர ஐடில இருக்கவங்க எல்லாம் டப்புன்னு ஜம்ப் பண்ணுவாங்க. அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க சித்தா எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க சொல்லுவாங்க உடனே விட்டுறாதீங்க இங்கிலீஷ் மெடிசனா, மெடிசா ஸ்லோவா வித்ட்ரா பண்ணுங்க. ஏன்னா உங்க பாடி வரைக்கும் அப்படி உங்க சாயில் கண்டென்ட் 1% மேல இருந்ததுன்னா எஸ் நீங்க போலாம். இன்னொன்னு என்ன செய்யலாம்னா, நீங்க இதுல ஒரு ஃபீல் வரணும் அப்படின்னா, ஹார்வெஸ்ட் பண்ண பின்னாடி பக்க கண்ணுகள்லாம் இருக்கும், அதை இலைக்கு பயன்படுத்தலாம். முதல் நீங்க ஒரு 7வது மாசம் கொலை வருதுன்னு வச்சுங்களேன், அப்போ ஒரு 3-4 பக்க கண்ணு விட்டுறணும். ஓகே அத அப்படியே ஒரு 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 6 மாசம் வரைக்கும் நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா, அதுல இலை எடுத்து பேக் பண்றதெல்லாம் என்னன்னா, ஆல் ஆஃப் அ சடன் ஒரு தொழில இருந்து இன்னொரு தொழிலுக்கு ஜம்ப் பண்றது அவ்வளவு என்ன சொல்றது, உங்களுக்கு தெரியாது, அந்த ஃபீல் கிடைக்காது. அதனால நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு கிராப்பை நீங்க நேந்திரனை 12வது மாசம் 11வது மாசம் வெட்டி முடிக்கிறதுக்கு பதிலா 15 மாசம் வச்சிருந்து அந்த இலைகளை ஹேண்டில் பண்றதுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க இலைக்கே உள்ளுக்கு போறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா நேந்திரன் வந்து இட்ஸ் நாட் வெரி ஐடியல் கிராப் ஃபார் லீவ். உங்களுக்கு வந்து பெஸ்ட் கிராப் அப்படின்னா உங்களுக்கு பூவன் நல்லா இருக்கும். இல்லைன்னா கற்பூரவள்ளி அப்படிங்கிற ரேட்லாம் இருக்கு, அதுக்குள்ள ஏதாவது ஒரு ரேட் அப்படின்னா நல்லா இருக்கும். பட் ஆரம்பிக்கிறவங்களுக்கு பூவன் நல்லா இருக்கும், ஏன்னா கிழங்கு நோய் அதுல வராது. தேங்க்யூ சார். அடுத்ததாக திரு சரவணன் அவர்கள் பேச சார். வணக்கங்க டாக்டர் பாலமோகன் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. ரொம்ப எலாபரேட்டா அழகா சொன்னாங்க சார். உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. எனக்கு 2 பாயிண்ட் இருக்குங்க சார், 2 கொஸ்டின்ஸ் இருக்குங்க சார். ஒன்னு வந்து சார் சொன்னாங்க அந்த நைட்ரஜன் கொடுக்கணும் இம்பார்ட்டன்ஸ் சொன்னாங்க. எவ்வளவு கேப்ல கொடுக்கணும் சார்? எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை இந்த நைட்ரஜன் கொடுக்கணும்? நைட்ரஜனோட வேற ஏதாவது NPKன்னு சொன்னாருங்க சார். இன்டர்வல் வந்து வீக்லி இன்டர்வல் கொடுத்தீங்க, ஃபெர்டிகேஷன் கொடுத்தீங்கன்னா தி பெஸ்ட். சரி சார். இல்லன்னா 2 மாசத்துக்கு சார், முடியலனா 3 மாசத்துக்கு சார். கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சார். சாரி, அது மிஸ் பண்ணிட்டேன். சொல்லு. எவ்ரி வீக் நீங்க ஃபெர்டிகேஷன்ல யூரியா ஃபார்ம்ல கொடுத்துட்டு இருக்கீங்க பெஸ்ட். எவ்ரி வீக். சரிங்க சார். சரிங்க. அதனால முடியல ஃபெர்டிகேஷன்லாம் இல்ல அப்படின்னீங்கன்னா 2 மாசத்துக்கு சரிங்க சார். சரிங்க. 2 months once. இல்ல அப்படின்னா 3rd month, 5th month, 7th month, தேவைப்படுச்சு 9th month. அப்படி அந்த ஒரு 3 months இன்டர்வல்ல கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது கொஸ்டின் சார். இப்ப இலை வருதுங்க, அது சுருண்டு வருதுங்க. இலை சுருண்டு அந்த இலை சுருட்டு மாதிரி இருக்குங்க. அது என்ன, எப்படி நான் வந்து இப்ப மேஜர் நியூட்ரியன்ட் தான் தலை, மணி, சாம்பல் சத்து மேஜர் நியூட்ரியன்ட். சரிங்க சார். இதுக்கு அடுத்து வந்து செகண்டரி நியூட்ரியன்ட் கால்சியம், மெக்னீசியம், சல்பர் 3. அதுக்கடுத்து ஜிங்க், காப்பர், அயன், போரான், அப்படி ஒரு 5-6 வரும். நீங்க ஒண்ணு சாயில் டெஸ்ட் பண்ணி கொடுக்கலாம், இல்லைன்னா பிளாங்கெட்டா கொடுக்கலாம். பிளாங்கெட்டா எப்படின்னா, 3, 5, 7வது மாசம் ரெகுலரா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ் எல்லாமே கொடுக்குறது. அதோட ஃபோலியார் ஸ்ப்ரே வந்து இலைகள் மேல பனானா ஸ்பெஷல் ஒண்ணு இருக்குது. ப்ரிப்பேர்டு கோகனட், மேங்கோ, பனானாக்குனே உள்ளது பனானா ஸ்பெஷல். இல்லைன்னா பனானா ஸ்பெஷல் இல்லைன்னா ரெக்ஸோலின் அப்படிங்கிற ஒன்று. அது கொஞ்சம் காஸ்ட்லி, 800 ரூபாய் 900 ரூபாய் வரும். இல்ல அப்படின்னா நீங்க வந்து மைக்ரோ ஃபுட்னு நிறைய இருக்கு. இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் எல்லாம் சேர்ந்து ஃபுட்னு நிறைய இருக்கு. ரொம்ப சீப்பஸ்ட் வாங்கணும்னா IHRல பனானா ஸ்பெஷல்னு கிடைக்குது. நீங்க ஃபார்மர்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சப்சிடியில கொடுப்பாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு 3 மாசத்துக்கு அடிச்சுட்டே இருக்கலாம். 3 மாசத்துக்கு. சரிங்க சார். சரிங்க சார். இப்ப இந்த மாதிரி எல்லாம் லேசா மறுபடியும் தோணுச்சுன்னா, நீங்க மறுபடியும் தோணுச்சு அப்படின்னா உங்க சாயில போரான் பற்றாக்குறை. அப்படியே லேடனிங் போரானுக்கு வந்து லேடனிங் மடிக்கா. ஆமா சார், கரெக்ட் சார். இது இந்த IHR எங்க வேணா கிடைக்குமா சார்? இந்த நீங்க IHR நீங்க உங்களோட இதுல நெட்ல போய் IHR அடிச்சீங்கன்னா வரும். அதுல KVKன்னு ஒரு யூனிட் இருக்குது, அதுன்னு சொல்லுவாங்க எப்படி எடுத்துட்டு போறது. நீங்க அதுல வாங்கிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க எந்த ஊருன்னு தெரியல. கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் சார். தொண்டாமுத்தூர். நீங்க தாளவாடியில இந்த KVK ஒண்ணு இருக்கு. தாளவாடி KVK அவங்களும் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓஹோ, சரிங்க. சரி. KVK இல்லன்னா எந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் வாங்கினாலும் சரி, காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கணும்னா பனானா ஸ்பெஷல் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும்.
ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப அழகா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய எக்ஸ்பிளனேஷன்ல ரொம்ப தெரியும் சார். வெரி வெரி கைண்ட். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் ஃபார்மர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது வந்து அந்த ஃபார்மர்ஸ்களுக்கு புரியுற மாதிரி பேசுறீங்க பாருங்க. நீங்க டீனா இருந்து ப்ரொஃபஸரா இருந்தாலும் உங்க லெவலுக்கு பேசாம யூ ஜஸ்ட் கம் டவுன் அந்த எங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி பேசுறீங்களே. கங்க்ராட்ஸ் சார். கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் அலாட் சார். தேங்க்யூ. தேங்க்யூ திரு சரவணன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக டாக்டர் பாலமோகன் அவர்களது நண்பர் திரு குணசேகரன் அவர்கள் பேச வந்திருக்காங்க. சார் குணசேகரன் சார் ப்ளீஸ். வணக்கம் சார். உங்களுக்கு எங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. டாக்டர் பாலமோகனோட பிரசன்டேஷன் வந்து ரொம்ப அருமையா இருந்ததுங்க. ரொம்ப எளிமையா, ஒரு சரவணன் சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையா இருந்தது. என்னோட கொஸ்டின் ஒரு கொஸ்டின் அவருக்கு வைக்கலான் இருக்குங்க. பாலமோகன், இப்போ வந்து லீஃப் ஹார்வெஸ்ட் பண்றோம். நான் வந்து தொண்டாமுத்தூர்ல ஒரு 4 acres போட்டிருந்தேன். லீஃப் பனானா பூன் வெரைட்டி தான் போட்டிருந்தோம். இந்த வியாபாரிகள் என்ன பண்றாங்கன்னா, மாசம் இந்த மாதிரி அன்சீசன்ல வர்றப்ப அந்த ஹார்வெஸ்ட் பண்றவனை வந்து அவங்க டிப் பண்ணி கிளைய ஹார்வெஸ்ட் பண்ணாம பண்ணிடுறாங்க. அப்போ வந்து நம்ம ஈல்டு டிக்ளைன் ஆகும். இது ஸ்டோரேஜ் பண்றது, ஸ்டோரேஜ்க்கு ஒரு மெத்தட் வந்து யூனிவர்சிட்டியோ டிபார்ட்மெண்ட்டோ இல்லைன்னா என்ஆர்சிபியோ பெருசா பண்ணல. பட் பண்ணாங்க. அது வந்து வெளியே கொண்டு வராம போயிடுச்சு. நீங்க தஞ்சாவூர்ல 15 இருந்து 30 நாள் வரைக்கும் வச்சுக்கிற ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணிருக்காங்க, நீட்டா பேக் பண்ணி. அந்த மாதிரி பண்ணி கோல்ட் ஸ்டோரேஜ்ல கோல்ட் ஸ்டெயின்ல கொடுக்கலாம். கோல்ட் ஸ்டெயின் கொண்டு வந்து கொடுக்கலாம். வச்சிருந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் 2 மாசம் வரைக்கும் வச்சிருக்கலாம். ஆனா உங்களுக்கும் அந்த செயின்குள்ள நீங்க உள்ளுக்கு வந்தாகணும். அந்த செயினுக்குள்ள உள்ளுக்கு வந்தாகணும். இப்ப என்ன அப்படின்னா, இப்போ யாராவது ஒருத்தர் இங்க பாத்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் ஏரியா ஃபுல்லா இலைக்கு எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. என்னைக்கு ஒருத்தர் சரியில்லைன்றவங்களோ இன்னொருத்தரை மாத்துறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். we should not go with one single person. ஆனா ஸ்டோரேஜுக்கு அப்படின்ற போது உங்களுக்கு அந்த குடோனுக்கு எடுத்துட்டு போற காஸ்ட் வச்சிருக்கிறது, அப்புறம் அங்க இருந்து ஒரு 15 days 20 days கழிச்சு எடுக்கிறது, இந்த காஸ்ட் வந்து எவ்வளவு தூரத்துக்கு எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னா, ஒரு சீசனுக்காக ஹோல்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் வாங்கின ஒரு இலை வந்து ஒரு பீஸ் வந்து 5 ரூபாய். ஒரு இலையில 6 பீஸ் வரும். 30 ரூபாய் ஒரு இலை. சில சமயத்துல ஒரு பூவன் கொலைய 30 ரூபாய்க்கு விற்பாங்க. ஒரு இலை 30 ரூபான்னா ஜஸ்ட் இமேஜின், ஒரு வாழை மரத்துல இருந்து 45 இலை என்ன ரேட். இத வந்து நம்ம என்னன்னா, நீங்க ஒன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய லோக்கல் ஃபெசிலிட்டியை அசஸ் பண்ணிட்டு அங்க கொண்டு போக முடியுமான்னு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி பண்ணலாம். இன்னொன்னு, ரெண்டாவது வந்து ஒரு பையர், ஒரு புரோக்கரோ ஒரு பையர்டையோட நம்ம பண்ணாம நிறைய பேரோட நம்ம கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். இப்ப நார்மலா விவசாயிகள் செய்யறது என்னன்னா, இவர்கிட்ட கொடுத்தாச்சு நமக்கு வேலை முடிஞ்சு போச்சுன்னு இருக்கும். அப்படி இல்லவே கிடையாது. நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரேட் என்ன, இன்னைக்கு ரேட் வந்து ஒரு சின்ன, நான் தான் சொன்னேன், நான் பக்கத்துல இருக்கேன், அமாவாசை, வெறும் அமாவாசை, வேற ஒண்ணுமே கிடையாது. நத்திங் ஸ்பெஷல் அபவுட் திஸ் டே எக்ஸப்ட் அமாவாசை. அமாவாசை இன்னைக்கு எல்லாருமே இலையில போட்டு சாப்பிடுவாங்க. நானும் இன்னைக்கு அமாவாசை இன்னும் இலையில போட்டு சாப்பிட்டேன். ஒரு இலை 5 ரூபாய். அந்த ஒரு இலை என்னன்னா ஃபுல் லீஃப் கிடையாது. இனி எத்தனை பேருக்கு புரியுமே தெரியல. 6 லீஃப் வரும். ஒரு லீஃப்ல இருந்து எடுக்கலாம். 6 இலை சாப்பிடுறதுக்கு இல்லை. என்ன ரேட்டு? ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பண்டில் 100 பண்டில்னா ஒவ்வொரு பண்டிலையும் 100 இலை. காஸ்ட் எங்க? somebody is making money out of us. அது என்ன வருத்தம் அப்படின்னா, எவ்வளவு சம்பாதிக்கிறான் அப்படின்னு தெரியாம ஒரு என்ன சொல்றது அப்புறாணிய விவசாயி இருக்கிறதா ரொம்ப வருத்தமா இருக்கு. we must know the value of the product which we produce from our side. அவன் வித்து காசு பண்றது இருக்கட்டும், அந்த இடத்துல நாம வந்து இன்னியும் அந்த செயினுக்குள்ள முழுமையாக நம்மளை உள்படுத்திக் கொள்ளவில்லை என்பது ரொம்ப வருத்தமானது. இதை ஒரு ட்ரேடரோட இல்லாம ஒரு 4-5 ட்ரேடரோட நீங்க இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம ரேட்டை வந்து அப்பப்ப அசஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஃபார்மர்ஸ் விட ஒரு ட்ரேடர் சிண்டிகேட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ட்ரேடர் சிண்டிகேட், ஆமா, ட்ரேடர் சிண்டிகேட் இஸ் வெரி ஸ்ட்ராங். அவ்வளவு ஈஸியா உடைக்கலாம் முடியாது. ஆனா கான்சியஸா செஞ்சோம்னா செய்யலாம். ஒரு 10 விவசாயிகள் எல்லா அந்த ஒரு சிலதுல வந்து நாம ஆமா அது ஏதாவது ஸ்டோரேஜுக்கு நம்ம பிளான் பண்ணலாம். அது எவ்வளவு வால்யூம் வருது அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப ஒரு 5 டன்னை ஹோல்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஃபெசிலிட்டி நம்ம கவர்மெண்ட் வந்து 50% சப்சிடி கொடுக்குறாங்க. ஒரு டன் இதுக்கே வந்து இன்னொரு லோ காஸ்ட் ஒரு மெத்தட் இருக்கு. நீங்க அப்படி எல்லாம் பண்ணோம்னா நம்மளோட சேர்ந்து என்னோட ஸ்டூடெண்ட் வந்து ஹைதராபாத்ல இந்த மாதிரி கோல்ட் ஸ்டோரேஜ் வந்து லோ காஸ்ட் ஸ்டோரேஜ் மெத்தட் இருக்கு, அதெல்லாம் கொண்டு வரலாம். பட் ப்ரொவைடட் நமக்கு என்ன வால்யூம் இருக்கு. மத்த கிராப்ஸே கம்பைன் பண்ணலாம் இல்லைங்களா?
கண்டிப்பா கண்டிப்பா கோல்ட் ஸ்டோரேஜ் வரப்ப நாட் ஓன்லி பனானா லீவ்ஸ், எல்லாமே ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணா இட் பி ஐ திங்க் வைபிள். எஸ், வைபிள் ஆகும், அப்படி கொண்டு வரலாம். ஆனா இது ஒரு பெரிய இது. நீங்க வேற யாருமே இதை கேட்கல பாருங்களேன். இந்த மாதிரி நாங்க என்ன ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது வந்து இது ரொம்ப வேலிடான இம்பார்ட்டன்ட். இதுக்கு வந்து நீங்கள் உங்கள்கிட்ட தான் ஆன்சர் இருக்கு. நீங்க எப்படி அதை ஸ்கேல் அப் பண்ணிக்க போறீங்க, நீங்க எப்படி ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் கொண்டு வர போறீங்க, அதை எப்படி ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண போறீங்க. அப்படி நீங்க ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இலைகள் 1.5 டைம் வந்துடும். ஏன்னா நம்மகிட்ட இவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப பயப்படுவாங்க. நீங்க வந்து உங்களோட மெட்டீரியல் ஹோல்ட் பண்றதுக்கு என்ன ஃபெசிலிட்டி கிரியேட் பண்றீங்க அப்படிங்கிறது இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இது இலைக்கு மட்டும் கிடையாது, எனி அக்ரிகல்ச்சர் அக்ராஸ் த மார்க்கெட். அது வந்து ஒரு பெரியது. அடுத்த ரெவல்யூஷன் வரணும் அப்படின்னா ஸ்டோரேஜ் தான், கோல்ட் ஸ்டோரேஜ் தான் அடுத்த ரெவல்யூஷன். ஸ்டோரேஜ் இருந்தா அட்லீஸ்ட் நம்ம அவனுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்காம சீசனுக்கு அந்த மாதிரி நம்ம we can sell it. ஹோல்ட் பண்ணிட்டோம்னா நீங்க உங்களுக்கு புளியோட ரேட்டு, கொத்தமல்லி ரேட்டு, மஞ்சளோட ரேட்டு இதெல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கு காரணமே அதெல்லாமே கோல்ட் ஸ்டோரேஜுக்கு போயிடுச்சு. சர்ப்ளஸ் கோல்ட் ஸ்டோரேஜ் போயிடும், அப்ப பிரைஸ் ஸ்டெபிலைஸ் ஆயிடும். என்னைக்கு நமக்கு சர்ப்ளஸ் வந்து ஹோல்ட் பண்ண முடியும். இப்ப மேம்பழம் வந்து மேலையும் கீழையும் போயிட்டு வர்றதுக்கு காரணம் கோல்ட் ஸ்டோரேஜ் இல்ல. எதெல்லாம் கோல்ட் ஸ்டோரேஜுக்குள்ள போகுதோ பிரைஸ் ஸ்டெபிலைஸ் ஆயிரும். 150 ரூபா 200 ரூபான்னு அப்படியே ஸ்டெபிலைஸ் ஆயிரும். அதை நம்ம தான் கொண்டு வரணும். நம்ம எவ்வளவு தூரத்துக்கு இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இது வந்து அடுத்த இடத்துக்கு போகும். நன்றி திரு குணசேகரன், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திரு தினகர் பாபு அவர்களை பேச அழைக்கிறேன். தினகர் பாபு ராணிப்பேட்டை மாவட்டத்தை சார்ந்தவர். வணக்கம் சார், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். வணக்கம், நன்றி. குளோரோஃபில் கண்டென்ட் வாழையில சாப்பிடும் போது ஒரு சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த மெழுகு படத்தின் மூலியமா வருதுங்களா அப்படின்னு ஒரு டவுட். நார்மலா நான் வந்து ஒவ்வொருத்தரையும் சாப்பிடும் போது நல்ல சுட சுட சோறை போட்டுட்டு சாப்பிட்டேன்னு வச்சுங்களேன், அந்த இலை வந்து வெந்து போயிருக்கும், பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த எந்த இடத்துல சாப்பாடு விழுகிறதோ அந்த இடம் அப்படியே பாயில் ஆயிருக்கும். அந்த இலையில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த 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 மெட்டீரியல் வந்து ரொம்ப ஹெல்தியானது அப்படிங்கிறது இது ஐதீகமாக சொல்லப்படுவது. இதுக்கான ஆராய்ச்சிகள்லாம் ஒன்றும் பெருசா பண்ணல. பட் இதுல என்ன ஒண்ணுன்னா அதுல இருக்க மெழுகு வந்து எடிபிள் வேக்ஸ். இந்த வேக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்னு சொல்லுவாங்க நம்ம சாப்பிடுறதுக்குள்ள சேர்ந்தது. பட் அதனோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது சயின்டிபிக்கா வேலிடேட் பண்ணல. சயின்டிபிக்கா இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இலையில் சாப்பிடுவது அப்படிங்கிறது வந்து இயற்கையோடு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒண்ணு, ஹெல்தின்னு சொல்றது ஒண்ணு. ரெண்டாவது, ஆனா அதுல ஒரு என்ன சொல்றேன்னா, ஒரு மீலை நீங்க கம்ப்ளீட் மீல் அப்படின்னு சொல்றது வந்து இலையில போட்டு சாப்பிடுற மீல் தான் கம்ப்ளீட் மீல். தலைவாழை இலையில போட்டு சாப்பிட்டு அதை என்ஜாய் பண்றதுலாம் ஒரு கம்ப்ளீட் மீல். அந்த பாயிண்ட்ல வந்து இப்ப நானும் ஆரம்பிக்கும் கூட சொன்னேன். என் பேத்திட்ட கேட்கும் போது என் ஒய்ஃப் கேட்டா, இன்னைக்கு தட்டுல சாப்பிடுறேன் இலையில சாப்பிடுறேன்னா இலை அப்படிங்கிறா. இட்ஸ் ஸ்பெஷல் அக்கேஷன். தென் அது ஒரு சந்தோஷமானது. நீங்க ஹோட்டல்ல போய் அந்த இலையெல்லாம் போட்டு கிளீன் பண்ணி ஒரு பிளேட்ல அப்படி கொடுத்துரும் போது நமக்கே சந்தோஷமா இருக்குது. ஏன்னா திஸ் இஸ் அப்படின்னா இந்த பிளேட்டை எத்தனையோ பேர் யூஸ் பண்ணிருப்பான், அந்த இலையை நீங்க தான் யூஸ் பண்ண போறீங்க. காந்தி சொன்னது மாதிரி ஏன் ஸ்பூன் யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னதுக்கு, ஸ்பூன் 1000 பேர் நான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருப்பான், என் கையை நான் மட்டும்தான் யூஸ் பண்றேன். திஸ் இஸ் த பெஸ்ட் ஹைஜீனிக் வே அப்படிங்கிற மாதிரி இலையில போட்டு சாப்பிடுறது வந்து அவ்வளவு. ஆனா மெடிசினல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கிறது இனியும் பெருசா வேலிடேட் பண்ணது. நான் அடுத்த தடவை பேசுற போது இதுக்கெல்லாம் ஏதாவது இருக்கான்னு பார்த்து உங்களுக்கு சொல்றதுக்கு முயற்சி செய்கிறேன். இந்த சருகு இலை அப்படின்னு சொல்றாங்க சார், ஹோட்டல்ல எல்லாம் இந்த காஞ்சி போன இலையில கொடுக்குறாங்க. நான் ஒரு டூருக்கு போயிருந்தேன், அப்போ நைட் டைம்ல எனக்கு இந்த சருகு இலையில தான் ஹோட்டலுக்காக சாப்பாடு போட்டாரு. அது என்ன சருகு இலையில இப்போ மார்க்கெட் இருக்கா? இப்போ மந்தார இலை எல்லாம் காஞ்சி போன இலை இல்லைங்க, அந்த மாதிரி வாழை இலையில இந்த சருகு இலையெல்லாம் மார்க்கெட்ல இருக்கா? காஞ்சி போன பிறகு அது யூஸ் பண்ற மாதிரி மந்தார மாதிரி? அதெல்லாம் இல்ல, அது இல்ல, அவருக்கு வேற எதுவுமே இல்லாதனால போட்டிருப்பாரு. இப்போ ஒரு வாழைக்கு கொலை விடணும்னா இத்தனி வாழை தான் இலை தான் தேவை அப்படின்னு ஏதாவது கணக்கு இருக்கா? மிச்ச வாழையெல்லாம் நம்ம அறுவடை பண்ணிக்கலாமா கொலைக்கு டிஸ்டர்ப் பண்ணாம? நார்மலா எப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, ஒரு கண்ணை போடுவாங்க, அது வந்து 10வது மாசம் 11வது மாசம் உங்களுக்கு அறுவடைக்கு வருது, இல்லைன்னா 12வது மாசம் அறுவடைக்கு வருதுன்னா அதை அறுத்துட்டு பக்கத்துல மீதி ஒரு 3-4 கண்ணு சைட்ல விட்டு அப்புறம் இலை எடுக்க ஆரம்பிப்பாங்க. இது ஒரு முறை. இது வந்து எக்ஸ்க்ளூசிவா வாழை இலைக்காக வேண்டி சாகுபடி முறை. இன்னொன்னு என்ன செய்வாங்கன்னா, இப்ப நீங்க திருச்சி டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் போனீங்கன்னா வாழை கொலை வெட்டின பின்னாடி பக்கத்துல இருக்க அந்த இதை வந்து குத்திக்கிட்டுருவாங்க ஒரு 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு.
அந்த மாசம் அந்த குத்தகை கொடுத்தது என்ன செய்வாங்கன்னா, அந்த குத்தகைக்கு எடுத்தவன் இலையை வெட்டிட்டு அந்த தண்டுகள் கிளை எல்லாத்தையும் வெட்டி நிலத்தை சம செஞ்சு கொடுக்கறதுக்கு அது காசு, இல்லைன்னா நாம பண்ணணும். சோ குத்தகைக்கு விடுற காசு, குத்தகைக்கு விடுறதுக்கு எடுத்தவன் அதை கிளீன் பண்ணி கொடுத்துருவான். இப்படி இதுல பல முறைகள் இருக்குது. எந்த முறை உங்களுக்கு சரியா வருதோ அதுல நீங்க ஃபிட்டின் ஆயிடும். இதுல இது ரைட்டு தப்புன்னு சொல்றதுக்கே இல்லை. அந்தந்த சிச்சுவேஷனுக்கு அது ஒண்ணு. எக்ஸ்க்ளூசிவா வாழை இலைக்கு கல்டிவேட் பண்ணணும்னா முதல் 4 அடி 5 அடியில போயிட்டு ஒரு கொலையை வெட்டிட்டு அந்த கொலைக்கு வெட்டின பின்னாடி பக்க கண்ணுகளை விட்டு ஒரு 3-4 இயர்ஸ் கண்டினியூஸா பண்ணுவாங்க. நல்ல பராமரிப்பு இருந்ததுன்னா 15-20 வருஷம் வரைக்கும் அப்படியே வச்சிருக்கலாம். நல்ல பராமரிப்பு இருந்ததுன்னா. நன்றி திரு தினகர் பாபு, நிகழ்ச்சியில் பங்கு பெற்று மிக்க நன்றி. அதாவது நீங்க கேட்ட மாதிரி வாழை இலையை பொறுத்தவரையில தலை வாழை இலை அப்படின்னு சொல்லுவாங்க. தலை வாழை இலைய திருமணமான புதிய தம்பதிகளுக்கு வைப்பது வழக்கம். அவங்களுக்கு அதுலதான் சாப்பாடு போடுவாங்க. மாமியார் வீட்டுல பெண்ணின் வீட்டுல முதல் விருந்து வந்து தலை வாழை இலையில் பரிமாறுறது தமிழர் பண்பாடு. சோ அது அந்த சம்பவ நிகழ்ச்சியில மட்டும் இல்ல, பொதுவாகவே விருந்தினரை உபசரிக்கும் போது தலை வாழை இலையை கொடுப்பது வழக்கம். முன்னாடி வந்து நமக்கு வாழை இலை சுலபமாக கிடைக்கும் நிலையில் அது அவ்வாறு செய்யப்பட்டது. ஆனா இப்போ வந்து வாழை இலை மிகவும், அதாவது அதுக்கு ரொம்ப டிமாண்ட் வந்ததுனால அவ்வளவு சுலபமாக கிடைப்பதில்லை. நீங்க சொன்ன மாதிரி வாடி போன வாழை இலை கூட சந்தைக்கு வந்துடுது. ஆனா வட இந்தியால நீங்க பாத்தீங்கன்னா வாழை இலை கிடையாது. வாழை இலைக்கு பதிலாக தேக்கு மற்றும் சில இதர மரங்களின் இலைகளையும் அவங்க பயன்படுத்துறாங்க. இப்போ பார்சல் கட்டி கொடுக்கறது கூட தேக்கு மாதிரிப்பட்ட சில இலைகளை பயன்படுத்தி அதுல சில பின் பண்ணி அதை பார்சல் பண்ணி கொடுக்குறாங்க. இட்லி அல்லது பூரி இதெல்லாமே பார்சல் பண்ணி கொடுக்கறது வழக்கம். சோ இது வந்து ஒரு தேவையை கருத்தில் கொண்டு வரப்பட்ட பழக்கமா இருந்தாலும் கூட வாழை இலைக்கடி தனி வாசம் உண்டு. சார் சொன்ன மாதிரி வாழை இலையோட வாசம் வந்து மிகவும் அலாதியானது. அதுல சாப்பிடும் போது அதை ரசிச்சு சாப்பிடும் போதுதான் தெரியும். உணர்ந்தவங்க அதை எப்பவுமே அதை தான் விரும்புவாங்க. இப்போ நீங்க பல பெரிய ஹோட்டல்கள்ல கூட, ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல கூட பிளேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தவங்க இப்போ வந்து வாழை இலையை பிளேட்ஸ்ல வச்சு பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இதுல இருந்து நாம உணர்ந்து கொள்ளலாம் வாழையின் முக்கியத்துவம். மேலும் வாழை இலைக்கு மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றாங்க. சார் சொன்ன மாதிரி அது வந்து உறுதி செய்யப்படாத தகவல்களா இருந்தாலும் கூட அதுல வந்து நம்பிக்கை இருக்குது. நாம வந்து அது பலர் அதை நம்புறாங்க. சோ இந்த வகையில பல விஷயங்கள் வாழை இலையில் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்தும் கூட. பொன்ராஜ் again. சாரோட நல்ல எக்ஸலண்டா பண்ணாரு. பூன் வெரைட்டி அதோட இது எல்லாமே. கேரளாவில அந்த வல்சன் சொல்லிட்டு ஒண்ணு உண்டாக்குவாங்க. வல்சன்னா அந்த இலை போலி. அதான் அவர் சொன்னார்ல, மீனை வந்து இலையில பொதிஞ்சு உள்ள வச்சு வேக வச்சு சாப்பிடுவாங்கன்ட்டு. அதே மாதிரி பொளிச்சது. அப்புறம் அந்த வல்சன் ஒண்ணு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம பச்சரிசி மாவு உள்ள இதெல்லாம திணிச்சு அதை வேக வச்சு அது சாப்பிடுவாங்க. டெலிகசி தான் எல்லாம். அது ஒரு டெலிகசி தான் அங்க அந்த மாதிரி அவங்க. அப்புறம் ஒருத்தர் வாஸ்ட் அந்த இலையிலே பார்சல் பண்றதுக்கு, ஏதோ சாம்பார் கட்டுறதுக்கு இதெல்லாம் இலைய வாடா வச்சு ஏதோ பண்றாரு போல இருக்கு. ஆனா இது எவ்வளவு தூரம் சக்சஸா இருக்குன்னு தெரியல. நானும் பார்த்தேன். அது வந்து அவங்களால ஒரு சிலர்னால முடியும், எல்லாருனாலும் பண்ண முடியாது. எல்லாரும் அந்த இன்ட்ரெஸ்டா எடுத்து வாங்கணும். இப்ப எல்லாம் பிளாஸ்டிக் வந்ததுனால இதெல்லாம் போயிருது. பிளாஸ்டிக் ஆல்டர்னேட்டிவா நம்ம இதெல்லாம் கொண்டு வரணும். ஒரு எவ்வளவு தூரம் நடக்குதுன்னு தெரியல. அது கூட நல்லாவே இருந்தது. உங்க பிரசங்கம் நல்லா இருந்தது. உங்க இது சார், உங்க இது ஸ்பீச்சு ரொம்ப சந்தோஷம். இன்னும் அந்த பனானா பைப்பர்ல என்கிட்ட கூட ஒரு ஷர்ட் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பிலிப்பைன்ஸ்ல மருமகம் போயிருந்தாரு. அவர் ஒரு ஷர்ட் மிக்சட், ஆனா பிளண்ட் தான் பண்றாங்க. பாலிஸ்டரு, இது பனானா ஃபைபரு, எகெயின் வேற ஏதோ ஒன்னு கூட 3 நினைக்கிறேன். ஃபிளக்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல சார்? ஃபிளாக்ஸ் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி என்கிட்ட ஒரு டிஷர்ட் இருக்கு. அப்புறம் இங்க வந்து புடவைலாம் செய்யறதா கேள்விப்பட்டேன். புடவை அது பனானா ஃபைபர்ல. ஆமா, மூங்கிலும் மிக்ஸ் பண்றாங்க. சாரி, நான் சொன்னது மூங்கில், இந்த பிளாக்ஸ்,
அப்புறம் பனானா பேப்பர் சேர்ந்து உள்ள பாலிஸ்டரும் கூட பிளான்ட் 4-5 பிளான்ட் சேர்ந்து தான் பண்றாங்க. அது மாதிரி இது காட்டனோட பிளான் பண்ணி தான் இந்த பனானா பண்றாங்க போல இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் உங்க இது. வெரி குட். இந்த மாதிரி பண்ணணும். என்னன்னா இந்த வியாபாரிகள் நிறைய விளையாடுறாங்க சில இடத்துல. ஆனா வாழையில சாப்பிட்ற மாதிரி வேற சுகம் எதுவுமே கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி அந்த அந்த இலையில சூடா போட்டு அது வெந்திருக்கணும். அந்த இலை வந்து நம்ம சாப்பிடும்போது பார்த்தா அது ஒரு மாதிரி காஞ்சி இல்லை வெந்து அதோட இதெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ள போறது ரொம்ப நல்லது. ஆறுன சாப்பாடு நல்லது. இப்ப இங்கெல்லாம் சாப்பாடெல்லாம் சோறு கட்டி கொடுக்கறதெல்லாம் இலையில தான் கட்டி கொடுக்குறாங்க. அது இன்னும் திருநெல்வேலியிலாம் அந்த இருக்கு. மெட்ராஸ் பக்கத்துல இன்னும் காஸ்ட்லி, மேபி காஸ்ட்லி அதோட இருக்கும். நம்ம அந்த மாதிரி இருக்கு. வெரி குட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் யுவர் ஸ்பீச் சார். எக்ஸலண்ட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. பொன்ராஜ் சார் வந்து வங்கி அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்ற முன்னாள் வேளாண் பட்டதாரி. அடுத்ததாக திரு காசிநாதன் அவர்களை பேச அழைக்கிறேன். காசிநாதன் பிளீஸ். வணக்கம் சார். வணக்கம். இப்போ அந்த வாழை இலை வந்து எந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து அறுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் சார்? இல்லைன்னா நம்மளுக்கு வந்துட்டு நல்லா விரிஞ்சிட்ட பிறகு கிழியிறது நிறைய இருக்கு சான்ஸ் இருக்கு. எந்த நாளில் இல்ல எந்த பக்குவமா இருக்கும்போது நம்ம அதை கட் பண்ணலாம் சார்? நார்மலா வந்து அந்த தடின்னு சொல்லுவாங்க சார். நான் போட்டு பிக்சர் போட்டு காட்டினேன். தடி அப்படின்னுவாங்க. தடி அப்படிங்கிறது ரொம்ப ஐடியல் ஸ்டேஜ். தடி. ஓகே. ஆமா சார். 3 இது படம் போட்டிருந்தீங்க. கரெக்ட். தடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து விரிகுருத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது பொந்தன் அப்படின்வாங்க. அப்புறம் விரிகுருத்துன்னு. சரிங்க சார். ஒரு 3 ஸ்டேஜ் இருக்கு. அது ஆமா. இந்த படம் ஓகே. இது வந்து தடின்னுவாங்க. இது ஒரு ஸ்டேஜ். லாங் டிஸ்டன்ஸ்க்கு இது நல்லா இருக்கும். இது அடுத்த ஸ்டேஜ். இது 3ஆவது ஸ்டேஜ். இது நல்ல ஓப்பனான ஸ்டேஜ். இது ரொம்ப மார்க்கெட்ல இதை பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ட்ரெயின்டு பீப்புள் தான் பண்ண முடியும். அப்படி எடுத்து பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு 6 to 7 days ஆகும். வெளியே வந்து இந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு 6-7 நாள் ஆயிரும். நீங்க வெளியே இந்த மாதிரி தடி வந்துருச்சுன்னா அது எடுக்கிறது நல்லது. நம்ம லாங் டிஸ்டன்ஸ் கொண்டு போறது அழகா எடுத்து விரிச்சு பண்ணோம்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். இலை ரொம்ப சாஃப்டா இருக்கும். தலவாழை இலை ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதுக்கு அடுத்து இந்த ஸ்டேஜ், அதுக்கு அடுத்து 3ஆவது ஸ்டேஜ். ஆனா இந்த எந்த ஸ்டேஜ் வேணாலும் வெட்டலாம். சைடு சக்கர்னா நீங்க வர வர வெட்டிட்டே இருப்பாங்க. தலவாழை மாதிரி சைடு சக்கர்னா வந்துட்டே இருக்கும். இது பெரிய மரமா இருந்தா இந்த மாதிரி வரும். ஓகே. இப்போ இந்த தடி ஸ்டேஜ் இருக்குங்களே சார், அது அப்படியே சுருட்டிட்டு தானே இருக்கு. அது நம்ம வந்து விரிக்கும் போது அது விரிக்க வருமா சார்? ஒன்னும் ஆகாது. ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும். ஆமா பிளெக்சிபிளா இருக்கும். ஆனா பிரிக்கிறதெல்லாம் ஈஸியா இருக்குமா சார்? அந்த ட்ரெயின்டு பீப்புள் they can do it very easily. ஓகே. அதுக்கு தான் அந்த ட்ரெயின்டு பீப்புள். நம்ம பண்ணோம்னா கை வச்சு வெட்டி போடுவோம். அவங்க எடுத்துட்டாங்கன்னா கரெக்டா பண்ணிடுவாங்க. சரிங்க சார். நாங்க ட்ரை பண்ணி பார்க்குறோம் சார். நன்றி திரு காசிநாதன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். வணக்கம். திரு குணசேகரன் பேச வந்திருக்கிறாங்க. சார் ப்ளீஸ் உங்களை இன்ட்ரோ듀ce பண்ணிக்கங்க. எஸ். ஹாப்பி பர்த்டே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் சாருக்கு ஒரே ஒரு கொஸ்டின். களிமண் பூமியில வாழை நடலாமா சார்? களிமண் பூமி உங்களுக்கு வேர் ஈஸியா விடாது. அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறைய குப்பை போட்டு நடலாம். அதுக்கு ஏற்ற ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்பூரவல்லி நல்லா இருக்கும். கொஞ்சம் களியா இருந்துச்சுன்னா கற்பூரவல்லி நல்லா இருக்கும். தண்ணி தேங்க கூடாதா சார்? தண்ணி தேங்கினா கொஞ்சம் அவனோட growth கொஞ்சம் கம்மியாகும். தண்ணி தேங்கினா என்னன்னா நீங்க வடிகால் பண்ணிக்கணும். தண்ணி தண்டுகிட்ட போய் நிக்காம கொஞ்சம் வெளியே எடுத்து தண்ணி வடிகால் பண்ணி வடிச்சு விடுறதுக்கு ப்ரொவிஷன் வச்சுக்கணும். ஒண்ணு. நல்ல வந்து இந்த எக்ஸஸ் சால்ட்டையும் தண்ணியையும் தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் கற்பூரவல்லி மாதிரி இருக்கும். அது போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா பூவனே ட்ரை பண்ணலாம். ஒன்றும் தப்பு இல்லை. பூவனே ட்ரை பண்ணலாம். நீங்க சாயில லூஸ் பண்றதுக்கு ஆர்கானிக் அடிஷன்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். இல்ல அப்படின்னா இடையில இந்த கிரீன் மென்யூஸ் சொல்லக்கூடிய இந்த மண்ணை வளப்படுத்தக்கூடிய இதை அப்பப்ப போட்டு உழுது விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சாயில் என்ரிச் ஆயிடும். ஐடியல்னு சொல்ல முடியாது. கிளே சாயில் ஐடியல்னு சொல்ல முடியாது. அதுக்காக வேண்டி போட வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஒரு 2 லட்சம் கிடைக்குதுன்னா இதுல ஒரு 50,000 கொஞ்சம் கம்மியாக 1.5 லட்சம் கிடைக்கும். அந்த மாதிரி இலை வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம நிலம் வந்து ஏரி கீழே இருக்கு சார். தண்ணி மழை வந்தா அது தண்ணி தேங்கும். அதுக்காக தான் கேட்டது. அதுக்கு மேட்டுப்பாத்தி பண்ணி எதுனா பண்ண முடியுமா சார்?
அது அப்படி உங்களுக்கு ப்ரொவிஷன் இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். ப்ரொவிஷன் எத்தனை மேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 5 அடி அகலத்துக்கு பண்ணிடலாமா சார்? இப்போ இதனோட ரூட்டோட ஆக்டிவ் ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறது 1.5 அடியில இருந்து 2 அடி தான் ஆக்டிவ் ரூட் சிஸ்டம். மேல இருக்க 1 அடி தான் ஆக்டிவ் ரூட் சிஸ்டம். அந்த இடம் தண்ணி தேங்காம வைக்க முடியும்னா அவங்க எவ்வளவு கைட்டு தூக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. இந்த மேல இருக்கிறது தண்ணியில வந்து முங்கிராம இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அப்படின்னா என்ன எத்தனை அடி கீழே இருந்து தூக்கணும்னு பார்த்து தூக்கலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி திரு குணசேகரன். தகவல் சார். எஸ் தினர் பாபு சொல்லுங்க. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வாழை இலையில நோயாளியை படுக்க வச்சு வெயில்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. சில நோய்களை குணப்படுத்துறாங்க அப்படின்ட்டு புதுசா போயிட்டு இருக்கு. நான் பேப்பர்ல பார்த்தேன். அதோட சின்ன தகவல். நார்மலா தீக்காயப்பட்டவர்களை வந்து வேற எதுல போட்டாலும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு காலத்துல தீக்காயப்பட்டவர்களை இலையில வாழை இலையில படுக்க வச்சுதான் அங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அது அது அவ்வளவு தூரத்துக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குவாங்க. தீக்காயப்பட்டவர்கள் வாழை இலையில படுக்கலாம். தீக்காயம் இல்லைங்க சார், வேற டிசீஸ் எல்லாம் குணப்படுத்துறாங்களா சார்? ஆமா அது இருக்கு. பட் நார்மலா நான் கேள்விப்பட்டது தீக்காயப்பட்டவர்களை அப்படி படுக்க வைப்பாங்க. தினர் பாபு சொல்ற மாதிரி நீங்க வந்து இந்த வாழை இலையை மற்ற நோய்களுக்கு பயன்படுத்த மாட்டாங்க, வேப்ப இலையை பயன்படுத்துவாங்க ஒரு சில நோய்களுக்கு. இல்லாம வாழை இலை பயன்படுத்துவது வந்து தீக்காயப்பட்டவங்களுக்கு தான் பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு அந்த வேதனையை குறைக்கும் சக்தி வாழை இலையோட மென்மைக்கு இருக்குது. சார் மத்த எந்த பொருளுமே புண்ணோட ஒட்டிடும். இது ஒட்டாது. தீக்காயம் இல்லை சார், அது கன்ஃபார்ம் சார். ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட் பண்றாங்க சார். காசிநாதன் ஏதோ சொல்ல வந்தீங்க? ஆமாங்க சார், இந்த ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ல அது மாதிரி பண்றாங்க சார். அதர் தென் இது தீக்காயத்துக்கு இது கூட இது மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க சார். அது நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் வந்து வாழை இலையில வந்து உடம்புல மட் பிளாஸ்டிக் பூசிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது இருக்குங்க, வாழை இலை யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி நேச்சுரோபதி ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட். ஆமாங்க சார், நேச்சுரோபதி அது ஆயுர்வேதம். அதாவது மற்ற துணிகளெல்லாம் சாயம் இருக்கு. எல்லா ஷர்ட்லயுமே வந்து ஒரு கெமிக்கல் சாயம் கலருக்காண்டி கொடுக்குறான். வாழை இலையில அப்படி ஒரு கெமிக்கலே இல்லை. அதனால வந்து ரொம்ப சேஃப் இந்த மாதிரி இலையில படுக்க வைக்கிறது அப்படிங்கிறது. பட் எனக்கு தெரிஞ்சு புண் இருக்கிற இதுல இடத்துல வந்து இந்த மாதிரி தீப்பட்ட காயம் வந்து அது மாதிரி பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது இந்த இதுல ரெகுலரா இருக்கிறவங்கள்ட்ட கேட்டா அதோட பர்பஸ் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எனக்கு இல்ல பாலமணி, இப்ப எங்களோட நிலை வெல்னஸ் ஆயுர்வேதா சென்டர்ல வந்து பனானா லீஃப் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ஓ வெரி குட். நேச்சுரோபதியில. எனக்கு கரெக்டா தெரியல, அங்க டாக்டர்ஸ் கேட்டோம்னா அது என்னன்னு சொல்லுவாங்க. பட் தே ஆர் யூசிங் இட் ஃபார் ட்ரீட்மெண்ட். எஸ் எஸ் எஸ். நன்றி. இதுவரை பனானா ஃபார் லீஃப் ப்ரொடக்ஷன், அதாவது வாழையில் இலை உற்பத்தி தொழில் தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக வழங்கிய டாக்டர் TN பாலமோகன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி பல்வேறு தகவல்களை தாங்கி வந்தது. பல புதிய தகவல்கள், குறிப்பாக நல்ல ஒரு இன்டராக்ஷன், நிறைய பேர் பல கருத்துக்களை தெரிவிக்கும் ஒரு வாய்ப்பாக அமைந்தது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.